ஹலோ மக்களே, தமிழக வெற்றி கழகத்தின் முடிவு என்ன? 2026 சட்டசபை தேர்தல் இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் பாஜக கூட்டணியுடன் இணைந்து விட்டதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தை முடிந்து விட்டதாகவும் தற்பொழுது கிடப்பில் போடப்பட்டிருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஆனால் இதை பற்றி நேற்று புஷி ஆனந்த் அவர்கள் தரப்பில் இருந்து ஒரு மிக முக்கியமான தகவல் கிடைக்க பெற்றுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியோ இணைவதற்கு வாய்ப்பே கிடையாது என்றும், திராவிட முன்னேற்ற கழகம் எங்களது ஒட்டுமொத்த அரசியல் எதிரி என்றும் கூறியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகத்தான் எங்களது அரசியல் பயணம் என்றும் புஷி ஆனந்த் அவர்கள் விஜய் அவர்கள் கூறியதாகவும் தெரிவித்திருந்தார். சரி, தனித்து போட்டியிடுவது உறுதியாகிவிட்டதா என்று கேட்டால், தற்பொழுது தனித்து போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகளும், அது மட்டுமல்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்று எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். அது பாமகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, ஏன் பாஜகவாக இருந்தாலும் சரி, எங்களது தலைமையை ஏற்று எங்களது கொள்கையை முழுமையாக அரசியலில் மக்களுக்கு நன்மை செய்யும் நோக்கத்துடன் எங்களது கூட்டணியில் வந்தால், நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்று வந்தால் அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் அணித்து வரவேற்போம் என்று புஷி ஆனந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் வெற்றியடைந்தது. கடந்த 10 ஆண்டுகள் வெற்றியடைய முடியாமல் திணறியது. அப்பொழுது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தார். அவரது மறைவிற்கு பிறகு அதிமுகவின் சில குளறுபடிகளும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டது. இனி சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எப்படி வட மாநிலங்களில் நிலவி வருகிறதோ அதேபோல் தென் மாநிலங்களிலும் நிலவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்த வேண்டாம் என்று திமுகவினர்கள் 2021 சட்டசபை தேர்தலில் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் இந்த முறை ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கம் ஏற்பட்டுள்ளது. அதற்கு எடப்பாடியா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது, விஜய் அவர்கள் தான். இந்த இடத்தில் விஜய் அவர்கள் கேம் சேஞ்சராகவே மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் 4 முனை போட்டி, திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம். தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழல் என்னவென்றால், எப்படியாவது 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைய வேண்டும். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் பாஜகவின் பி டீமாக செயல்படுகிறது என்று பல்வேறு தகவல்களையும் திமுகவினர்கள் பரப்பி வருவதாகவும் புஷி ஆனந்த் அவர்கள் நேரடியாகவே தாக்கியுள்ளார். நாங்கள் பாஜகவின் பி டீம் கிடையாது, எங்களது அரசியல் எதிரி திமுக தான். திமுகவின் ஆட்சியே நாங்கள் பறிபோக வைப்போம். அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பார். மக்கள் அதற்கான வாக்குகளை செலுத்துவார்கள் என்று நேற்று புஷி ஆனந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது மூலம் விஜய் அவர்கள் தான் முதல்வராக வாய்ப்புகள் இருக்கிறதா என்று உங்களது கேள்விகள் எழலாம். அதற்கு தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக முதல்வர் வேட்பாளராக விஜய் அவர்கள் முன்னிறுத்தப்படுவதற்கு கடினம். ஏனென்றால் புதிய சின்னம், இன்னமும் சின்னம் அறிவிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, திமுக அதிமுக இதுவரை தமிழகத்தில் 2 கட்சிகள் தான் ஆட்சியை அமைத்திருக்கிறது. நிச்சயம் திமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் எதிரி என்று தெரிவித்துவிட்டது. கடைசி நேரத்தில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம். அந்த சமயத்தில் துணை முதல்வர் பதவியோ அல்லது முதல்வர் பதவியோ கேட்பதற்கும் விஜய் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தில் ஓட்டுக்கள் மூலமாக பெற்றிருந்தால் நிச்சயம் விஜய் அவர்களுக்கு ஜாக்பாட் என்றே கூறலாம். அது தமிழக மக்களின் பாதுகாப்பாக இருக்கும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் கூறி வருகிறார்கள். இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கிடையாது, எங்களது தலைமை ஏற்று கூட்டணிக்கு வரலாம் என்று புஷி ஆனந்த் அவர்கள் கூறுகிறார். இது தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிப்பாடு என்று நம்மால் கூற முடியும். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். தமிழக வெற்றி கழகம் இந்த சட்டசபை தேர்தலில் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது திமுக அதிமுக இதில் ஏதேனும் ஒன்றுதான் ஆட்சியை கைப்பற்றுமா என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.